தந்தையை போற்றி, குருவே போற்றி, போற்றி போற்றி போற்றி. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வேல்மாறல் குறித்த விழிப்புணர்வு. இந்த அழகிய நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள பக்த கோடி பெருமக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வினை புதுயுகம் தொலைக்காட்சியோடு இணைந்து பக்த கோடிகளுக்காக வழங்கிய மகனியாஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு என் கண்ணன் அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால், உழைப்பால் உயர்ந்தவர், உயர்வால் பலரை உயர்த்துபவர், வணிகத்திலும் தொழிலிலும் பல்வேறு சாதனை புரிந்தவர், மதுரையில் பெருமை, தொழில்துறையில் நம்பிக்கையின் நட்சத்திரம் திரு என் அவர்களுக்கு தற்பொழுது புதிய தலைமுறையின் சீனியர் மேனேஜர் திரு ராஜா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள். திரு மகன்யாஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு என் கணேசன் அவர்களை சிறப்பிக்கக்கூடிய அழகிய தருணம் இதோ உங்கள் முன்னே. வேல்மாறல் நிகழ்வினை தொகுத்து வழங்க வருகை தந்துள்ள பைந்தமிழ் செல்வி புதுவை சா பாரதி அவர்களுக்கு தற்பொழுது புதிய தலைமுறையின் சீனியர் மேனேஜர் திரு ராஜா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள். கயல் அக்ரோ ஃபுட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஜெயந்தி அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி புதுவை சா பாரதி அவர்கள் கௌரவிக்க உள்ளார்கள். ரெப்கோ வங்கியின் ரீஜனல் டெவலப்மெண்ட் மேனேஜர் திரு மகேஷ் பிரபு அவர்களுக்கு புதுவை சா பாரதி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள். டெம்பிள் சிட்டி உணவகத்தின் நிறுவனர் திரு குமார் அவர்களுக்கு புதிய தலைமுறையின் சீனியர் மேனேஜர் திரு ராஜா அவர்கள் கௌரவிக்க உள்ளார்கள். வைகை நதியினை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களின் நாயகன் திரு ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனின் மதிப்பிற்குரிய திரு குருசாமி அவர்களை புதுவை சா பாரதி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள். இந்த நிகழ்விற்காக பல்வேறு தொண்டுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் இந்திய இராணுவத்தின் வீரர் திரு எம் சுரேஷ்குமார் அவர்களை திருமதி சா பாரதி அவர்கள் கௌரவிக்க உள்ளார்கள். புதியுகம் தொலைக்காட்சி மற்றும் மகன்யாஸ் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அழகெல்லாம் முருகனே வேல்மாறல் நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரி ஜெயசுதா அவர்களுக்கு இந்த நிகழ்வினுடைய கதாநாயகி புதுகை பாரதி அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அழகிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த வேல்மாறல் ஆன்மீக தொகுப்பிற்கு அனைவருக்கும் வேலினை வழங்கிய திருமதி பார்வதி அம்மா அவர்களை அன்போடு நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அன்னாரை இப்பொழுது கௌரவிக்கக்கூடிய அழகிய தருணம். நிகழ்விற்கு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள திருமதி புதுகை சா பாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்ய உள்ளார்கள். மகனியாஸ் நிறுவனத்தின் சொந்தக்காரர் திரு என் கணேசன் அவர்கள், டெம்பிள் சிட்டி உணவகத்தின் சொந்தக்காரர் திரு குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிங்க தமிழர்களால் சங்க தொட்டிலே தங்கத்தமிழ் வளர்த்த சிங்கார மாமதுரையிலே இந்த பூங்கா முருகன் திருக்கோயில் வளாகத்திலே வெகு சீரும் சிறப்புமாக அழகெல்லாம் முருகனே என்கின்ற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியினருக்கும் சிறப்புரை பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய பைந்தமிழ் செல்வி புதுகை சகோதரி பாரதி அவர்களே, மேலும் இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய எங்கள் மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர், டெய்லி 1000 பேருக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பெரிய ஆஸ்பத்திரியில் டெய்லி வர்றவங்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கு இலவச சாப்பாடு, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அந்த தானத்தை மனதில் வைத்து 1000 பேருக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் ஸ்டார் குருசாமி அவர்களே, மேலும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலே இவ்வளவு ஒரு பக்தி பரவசத்தோட கூட்டமாக வீட்டில் அவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கூட இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகை புரிந்துள்ள அனைத்து தாய் குலங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலே புதுயுகம் டிவியை நம்ம பாராட்டத்தான் வேணும். என்ன காரணம்னா, டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றணும்னா ஒரு திரை நட்சத்திரங்களை அழைத்திருக்கலாம், திரை நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம். ஆனால் முருகனுடைய கிருபையை, முருகனுடைய திருவிளையாடலை, அழகெல்லாம் முருகனே என்று ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்த வேண்டும் என்ற தோன்றிய எண்ணத்திற்காக புதுயுகம் டிவிக்கு ஒரு கரகோஷத்தை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டுகிறேன். அது மட்டும் இல்லை, மதுரை உங்களுக்கு தெரியும், முருகனுடைய 2 படை வீடல், முதல் படை வீடும் மதுரையில் தான் இருக்குது, கடைசி படை வீடும் மதுரையில் தான் இருக்குது. அப்படி ஒரு அருமையான இடத்தை தேர்வு செய்து இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற புதுயுகம் சேனலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சிக்கு தயவுசெய்து நான் இங்கே வருகை புரிந்ததற்காகவோ வாழ்த்துறை வழங்கியதற்காகவோ இந்த மேடையில் யாரும் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாம். இப்பேற்பட்ட ஒரு அழகான நிகழ்ச்சிக்கு, அருமையாக ஆன்மீக நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக புதிய தலைமுறையின் நண்பர் ராஜா அவர்களுக்கு டெம்பிள் சிட்டி சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மளுடைய உழைப்பின் அடையாளமாக, உழைப்பினால் உயர்ந்தவர், உயர்வால் பலரை உயர வைத்தவர்தான் மகன்யாஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் என்என் கணேசன் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்புரை என்பது ஒரு பெரிய பொறுப்பு, அது சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி வியாபாரிகள் குமாரனுக்கு தெரியும், 1-to-1 எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான க்ரௌடெல்லாம் இருந்தால் எங்களை பேசியே ஜெயிக்க முடியாது. இது நம்ம புதிய தலைமுறை புதுயுகம் நண்பர்கள்லாம் வியாபாரத்தை மீறி கொஞ்சம் நம்மகிட்ட நண்பர்களாக பழகிறவங்க. என் மேலே உள்ள ஒரு அன்பில் பாசத்தில் சிறப்புரைன்னு விளம்பரப்படுத்திட்டு அவங்க டிவிலையும் போட்டாங்க. அப்புறம் நம்ம பின்வாங்க முடியாதுல்ல. என்னுடைய குருநாதர் ஞான சம்பந்தம் ஐயாட்டையும் என்னுடைய நண்பர் புலவர் ஜெயராமன்ட்டையும் சில டிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஆலோசிச்சுட்டு காலேஜ் ஞாபகம் வருது, பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சில விஷயங்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டே அப்படி பேசுகிறோம் அப்படின்னு. தாய்மார்கள்னு ஒரு வரையில் அடக்க முடியாது. தாய்மார்கள், என் பொண்ணு இருக்காங்க, என்னுடைய சித்தி, அம்மா, பெரியம்மா, பாட்டி, எல்லா மதுரை மக்களை உங்கள் எல்லாரையும் இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் அன்னை குமாரன் சொன்ன மாதிரி இப்போ திரண்டு வந்திருக்கீங்க. முருகனுக்கு எப்பயுமே அது ஒரு தனி பவர், உங்களை ஈர்ப்பார். நான் அது கடைசியில் சொல்கிறேன். நம்ம சில தெய்வங்களை தேடி போவோம், முருகன் நம்மளை தேடி வருவார். ஆச்சுங்களா? ஆடி மாதம் பெண்மைக்கு சிறப்பு சேர்க்கிற மாதம். ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை, ஆடி 1, ஆடிப்பெருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சபைக்கு பேச்சால் சிறப்பு சேர்க்க வந்திருக்கிற நம்ம புதுகை பாரதி, அதுவும் ஒரு அவங்களையும் நான் உங்கள் சார்பில் வணங்கி வரவேற்று, வேறு எந்த ஊரில் இந்த திருவிழா நடந்தாலும் இவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதுக்கு மதுரை தான் ரொம்ப பொருத்தமான ஒரு சிறப்பான ஊர். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 அறுபடை வீடு நம்ம மதுரை மாவட்டத்தில் இருந்தது. 1ஆம் வீடு திருப்பரங்குன்றம், 6ஆம் வீடு நம்ம சோலை பழமுதிர்,
பழனி முருகன் எத்தனாவது படை வீடு எனக்கு ஞாபகம் இல்லை. காலப்போக்கில் ஒட்டன்சத்திரம் மாவட்டம் தனியாக பிரிக்கும் போது முருகன் நம்மளை விட்டு கொஞ்சம் ஒட்டன்சத்திரத்தில் போயிட்டார், பழனியில் உட்காந்துட்டார். ஆனால் நம்ம அவளை விட மாட்டோம்ல, நம்ம போய் 6 படை வீடையும் சுற்றி தான் வருவோம். இப்போ 2 அறுபடை வீடில் 2 வீடு நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடு சார்ந்த இடம் முல்லை, கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணல் சார்ந்த இடம் பாலை, வயல் சார்ந்த இடம் மருதல்மாங்க. இதில் குறிஞ்சியில் குடியிருக்கிறவர் தான் நம்ம முருகன். 5 வகை நிலமும் நம்மகிட்ட இருக்குது. குறிஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடம் சொன்னால் மதுரையில் என்ன இருக்குது? பசுமலை, யானைமலை, அழகர்மலை, ஒத்தக்கடை எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதனால் அந்த முருகன் குறிஞ்சியில் இருக்கிறது ரொம்ப பொருத்தமான இது. நம்மளுடைய தெய்வம் குன்று இடக்கமெல்லாம் குமரன்பாங்கள்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கார். இவருக்கு இந்த கடவுளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு, குழந்தைகளையும் இருப்பார். அவர் குழந்தைகளை இருந்தால் அவர் பாலமுருகன். இளைஞர்களை ஈர்ப்பார். இளைஞர்களுக்கு அவர்கள் எல்லாம் பிடிக்காத வீரமுருகன். சான்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் அவர் ஞான முருகன். அதனால தான் வீரவேல் ஞானவேல் நம்ம சொல்கிறோம். சரியா? இதை புதுகை பாரதி இவங்க பேசுகிறது எவ்வளோ பொருத்தமான ஒரு விஷயம்னா, எனக்கு பாரதியார் ஒரு வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல். இது பாரதியின் வரிகள். அந்த பாரதியின் ஞாபகம் அந்த வரியை நினைவுக்கு வந்து சகோதரி புதுகை பாரதியை இங்கே பேச வந்திருக்கிறதும் வேல் பற்றி தான். வேல் வேல் மாறல் ஒரு மந்திரம், அது சாதாரண வார்த்தை இல்லை. அது சகோதரி ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. எப்பயுமே சிறப்புரை ஆற்றுறவங்க கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். நிறையா விஷயங்களை சகோதரி நமக்கு சொல்லுவாங்க. நம்ம ஜவுளியில் பட்டு வியாபாரம் பண்ணுறதுனால ஒரே ஒரு பாட்டு நான் பாட மாட்டேன், பயப்படாதீங்க. பாட்டை அதெல்லாம் பயந்துடாதீங்க. நான் அப்படி கவியரசு கண்ணதாசன் புதியது இது இன்னும் எழுதி கொடுத்துருப்பார். கேபி சுந்தராம்பாள் அம்பாள் பாடிய அந்த பாட்டு எனக்கு நினைவுக்கு வருது. இந்த பாட்டு என்னென்னா, என்றும் புதியது பாடல் என்றும் புதியது, பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது, முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது, அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதம் எனும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது, முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது, முறுவல் அதாவது பொன்முறுவல் முறுவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது, உன்னை பெற்ற அன்னையருக்கு உனது லீலை புதியது, தந்தை இறைவனுக்கும் வேலும் மயிலும் புதியது. அதாவது சிவபெருமான்ட்டே இல்லாத விஷயம் வேலும் மயிலும் அவர்கிட்ட தான் இருக்குது, அவருக்கே இது புதியது அப்படின்னு பாடியிருப்பார். அதில் வேல் என்பது ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை. அந்த காலத்தில் ஆதி தமிழர்கள் வேட்டைக்காக பயன்படுத்தின அந்த ஒரு வேல், அசுரனை வதம் பண்ணுறதுக்கும் முருகன் வேல் தான் வச்சுருந்தார். வேல் மாறல் இப்போ தான் நமக்கு இந்த விழிப்புணர்ச்சியே வந்திருக்கு. சகோதரி நிறையா சொல்லுவாங்க. வேல் மாறலுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. வேல் மாறல் என்பது ஒரு ஞான தத்துவம், அது ஒரு மந்திர பாட்டு. வேல் மாறல் பற்றி இன்னும் விரிவாக சொல்ல வந்திருக்காங்க அருட்சகோதரி சகோதரி பாரதி அம்மா. வாங்கம்மா. ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ, நன்றி. வைகையின் நாயகன் திரு ஸ்டா குருசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தூங்கா நகரத்தில் பூங்கா முருகன் கோவிலில் அழகெல்லாம் முருகனே, எவ்வளோ அழகாக இருக்கிறது.
என் பக்த கோடி மக்கள்களும் அழகாக தன்னுடைய வேண்டுதலுக்கும் தயாராக உட்கார்ந்திருக்கிறீர்கள். எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஜெயசுதா நம்மளுடைய அவர்களுக்கு ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த புதுயுகம் டிவி அவர்கள் டிவி சேனல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகனிடம் எல்லோருக்கும் வேண்டுதல் தான். எல்லோருக்குமே என்ன வேண்டுதல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வேண்டுதலோடு நம்ம அந்த குடும்பங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. அத்தனையும் நிறைவேற்றக்கூடியவர் தான் அழகெல்லாம் முருகன். அவர் கண்டிப்பாக இந்த பூங்கா முருகன் கோவில் நான் ஒவ்வொரு தடவையும் மதுரையில் செய்கிற சேவையெல்லாம் முருகனிடம், அதுவும் பூங்கா முருகன் 6 படையில் திருப்பரங்குன்ற ஒரு முருகன் இருந்தாலும் பழமுதிரை ஒரு சுலை போனாலும் இந்த இடத்துக்கு போன வருடமெல்லாம் இங்கே வந்து மக்களுக்கு அப்படியே இளநி கொடுக்க ஒரு 2000 பேருக்கு இந்த பூங்கா முருகன் கோவிலில் இளநி கொடுத்தேன். எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா, என் மக்களை பசியில்லா தமிழகத்தை நான் உருவாக்க வேண்டும், அதற்காக என் மக்களை குளிர வைக்கணும் என்பது. அவ்வளவு பூங்கா முருகன் கோவிலை இளநி கொடுக்கும்போது அந்த முருகனிடம் நான் இன்னமும் இந்த நிமிடமும் இந்த பூஜையிலையும் நான் கேட்டுக்கொள்வது, அனைத்து குடும்பங்களையும் கஷ்டங்கள்லாம் நீங்கி அவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேட்கக்கூடியது ஆரோக்கியம், சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் முருகா எங்களுடைய வாழ்க்கை. அடுத்தவங்களுக்கு நாங்கள் எதுவுமே ஆசைப்படலை. நாங்கள் கேட்குறதெல்லாம் முருகன்கிட்ட இதுதான். அந்த எல்லோரும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும். கட்டாயமாக பிள்ளைகளுக்கு கல்வி கட்டாயம் சேர வேண்டும். அதுவும் நான் முருகனிடம் வேண்டிக் கொள்கிறேன். மதுரையில் நாங்கள் பசியில்லா மதுரையை உருவாக்க வேண்டும் என்பது கனவு மட்டுமல்ல, அது எனது லட்சியம். ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய சேவையாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு நாங்கள் 1000 நபர்கள் மட்டுமில்லை, 10,000 பேர் பசியோடன் வந்தாலும் உணவளிக்க பூங்கா முருகன் புண்ணியத்தில் நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வு அழகாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு சில நிறுவனங்களுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு தருணம். டைட்டில் ஸ்பான்சர் வழங்கும் மகன்யாஸ் உரிமையாளர் அவர்களுக்கும், பவர்ட் பை கயல் அக்ரோ ஃபுட்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் டெம்பிள் சிட்டி கிரீன் பார்க் மஹால், gift partner Sri Shastra Appalam, devotional partner Giri the cultural and traditional of Bharat, snacks partners Aravind and Settinad snacks. அனைத்து நிறுவனர்களுக்கும் எங்களுடைய இந்த நிகழ்வின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அகத்தியருக்கு குரு இந்த முருகர், தேவர்களின் குரு இந்த முருகர். ஆக இந்த தமிழகத்திற்கு இந்த தமிழ் கடவுள் முருகனானவன் முதல் போதித்த முதல் மந்திரம் எதுவென்றால், ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவகாமி மைந்தனே, சிவசக்தி பாலகனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று நீ காக்க, ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க. இதுதான் நமக்கு முதல் மந்திரம். ஆக ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க என்ற நாமத்தோடு இப்பொழுது வேல்மாறலுடைய விழிப்புணர்வு உங்கள் முன்னே ஆரம்பமாக இருக்கின்றது. வேல்மாறலின் மகத்துவத்தை சிறப்புரை ஆற்றுவதற்காக மேடைக்கு அன்போடு
புதுகை சா பாரதி அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். உங்களுடைய விழிப்புணர்வோடு இதோ உங்கள் முன்னே. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லோரும் இறைவனுடைய பாதத்தை தேடி யுகம் யுகமாக தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய பாத துளியை தொட்டுவிட மாட்டோமா, அவருடைய பாதத்தை தரிசித்து விட மாட்டோமா என்று ஏங்கி பல 100 ஆண்டுகள் தவம் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாம் வல்ல எம்பெருமானே தானே இறங்கி வந்து ஒரு மண்ணில் நடமாடி அந்த மண்ணை தன்னுடைய சிரசிலே சுமந்தார் என்று சொன்னால் அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்திற்கு சொந்தமான மதுரை மண்ணை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். பலமா கைத்தட்டலாம். முருகன் கோச்சிக்க மாட்டார். வேலை முன்னாடி வச்சுட்டு கை தட்டினா என்னமோ நமக்கு சாமி குத்தமாயிடுமோலாம் பயப்பட வேண்டாம். இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி புதுயுகம் தொலைக்காட்சியும் மதுரை மகன்யாஸ் நிறுவனமும் இணைந்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மகன்யாஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் திரு கணேசன் அவர்களுக்கும் இந்த மேடைக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்கள், குறிப்பாக 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கிவிட்டு அதை ரொம்ப போகிற போக்கில் 1000 பேர் என்னங்க 10,000 பேர் வந்தாலும் சாப்பாடு போட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன அன்பு சகோதரர் திரு குரு அவர்கள் உள்ளிட்ட அன்பு சகோதரர்கள் அம்மா அவர்களும் வந்து சிறப்பித்திருக்கிறார்கள். புதுயுகம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய நிர்வாக பெருமக்கள் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். நம்முடைய டெம்பிள் சிட்டி உணவகத்தினுடைய உரிமையாளர் பேசும்போது சொன்னார், டிஆர்பிக்காக நிகழ்ச்சி பண்ணுறதுன்னா எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், சினிமா நட்சத்திரங்களை கூட கூட்டிகிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா சொன்னார். ஆனால் மற்ற நட்சத்திரங்கள்லாம் அவங்கவுங்க துறையில் பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய நித்தியமான நிரந்தரமான நட்சத்திரம்னா அது முருகப்பெருமான் தான். மற்றவர்கள்லாம் வரலாம், இருக்கலாம், சாதிக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கை மாறி போகலாம். எப்போதும் நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள் என்கின்ற அந்த கார்த்திகை நட்சத்திரங்களால் வளர்க்கப்பட்ட நம்முடைய முருகப்பெருமான் தான் ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் நமக்கெல்லாம். வாஸ்தவம் தானேம்மா? ஏனென்றால் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி வந்து நமக்கு அருள் பண்ணக்கூடிய ரொம்ப எளிவந்த கடவுள்னா அது முருகன் தான். முருகனை எப்படி வேணாலும் நாம் கூப்பிடலாம், குழந்தையாக நினச்சி கொஞ்சலாம், நல்ல நண்பனாக நினச்சா அவங்ககிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லலாம், நம்ம குருவாக நினச்சி நமக்கு வேண்டிய ஆலோசனையை கேட்கலாம், தாயாக தந்தையாக எப்படி வேண்டுமோ அப்படி வந்து அருள் பாலிக்கக்கூடிய கருணை கடவுள் நம்முடைய கந்த கடவுள். அதுலேயும் இங்கே மதுரையில் வந்து பேசுகிறோன்னா ரொம்ப சிறப்பு. சார் அருமையாக 2 விஷயம் எடுத்து சொன்னார். ஒன்று, முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றமும் இங்கே தான் இருக்குது, பழமுதிர் சோலையும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு. உண்மைதான். அதுவும் திருப்பரங்குன்றத்தை நினைக்கிற போதே நமக்கெல்லாம் ஒரே குதூகலமாக ஆகும். ஏன்? தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம். கைத்தட்டலாம். தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தங்கம் வைரம் பவளம் முத்து தவழும் தெய்வானை. எப்படி? தங்கம் வைரம் பவளம் முத்து தவழும் தெய்வானை, தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை. முருகப்பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இல்லை, நம்முடைய பூங்கா நகரிலும் அழகாக குழந்தை வடிவத்தில் நம்ம முருகப்பெருமான் அருள் காட்சி தருகிறார். இந்த இடத்துல நாம் எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா? ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மாலை நேரம்
இவ்வளவு பெண்கள் ஒன்று கூடி இருக்கோம்னா இந்த குழுமி இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா தனித்தனியாக வீட்டில் ஒரு விளக்கு பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு அது சிறப்பு தான், புண்ணியம். ஆனால் அத்தனை பிரார்த்தனைகளும் ஒரு இடத்துல குவிகிற போது அதில் வர்ற சக்தி ரொம்ப அபரிமிதமானது. அதனால தான் நம்ம பெரியவங்கெல்லாம் கூட்டு வழிபாட்டை ரொம்ப முக்கியமாக சொன்னார்கள். உண்மைதானே? நம்ம பரம்பரையே எப்படி தமிழ் பரம்பரை வளர்ந்தோம்? சந்தோஷம் வந்தால் எல்லாரையும் கூட்டி எல்லாருக்கும் நெய்ச்சோறு போடுங்க, அதுவும் மதுரையில் வந்தால் கறி சாப்பாடு போடுங்க, அப்படி தானேம்மா? எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. ஏன் அப்படி செய்யணும்? தனியாக வீட்டில் நம்ம மட்டும் இருக்கோம், நம்ம கணவர் பிள்ளைங்க மட்டும்னா எல்லா நாளும் விருந்து பண்ண மாட்டோம். ஒரு நாள் ஒரு ரசம் மட்டும் இருக்கும், ஒரு நாள் ஒரு துவையல் இருக்கும், ஒரு புளிக்குழம்பு, இதோட முடிச்சிருவோம். ஆனால் விருந்து வருகிறார்கள் அப்படின்னா 4-5 கறி கூட்டு பண்ணுறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. வரக்கூடியவர்கள் நாக்குக்கு ருசியாக சாப்பிடணும், உடலுக்கு தெம்பாக சாப்பிடணும், எல்லாத்தையும் விட வயிறும் மனதும் நிறைவாக சாப்பிடணுங்கிறது தான். சார் 1000 பேருக்கு சாப்பாடுன்னு சொன்ன போது எனக்கு நினைவுக்கு வந்துச்சு, அவங்க தினம் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க, பெரிய புண்ணியம், தலைமுறைக்கும் புண்ணியம், உண்மையிலேயே நல்லா இருப்பாங்க. உலகத்துக்கே மதுரை சித்திரை திருவிழா போது வரவன் போறவனையெல்லாம் பிடிச்சி உட்காந்து சாப்பாடு போடுற இடம் இந்த இடம். அப்பேற்பட்ட ஒரு மண்ணில் அன்னை மீனாட்சியும் சொக்கநாத பெருமானும் அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம். அருமையா பதிகத்தில் சொல்லுவாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லகுதிரு கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அப்பனா என்ன அர்த்தம்? பெண்ணின் நல்லாளோடும்னா பெண்கள் நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம்லமா, நம்ம எல்லாருக்கும் தலைவி, நம்ம எல்லாரையும் விட ரொம்ப ஸ்ரேயஸானவள், சிறப்புகள் உடையவை, நித்திய சுமங்கலி, நித்திய கல்யாணி, தன் கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் நேரம் உலக பெண்கள் எல்லாருக்கும் மங்கள வாழ்க்கை தருகிறாளே அன்னை மீனாட்சி இருக்கிறதுலையே சிறந்த பெண்மணி. அந்த மண்ணில் வந்து நம்ம மீனாட்சி மைந்தன் முருகப்பெருமானை கொண்டாடுறோம்னா சாதாரணமா? எப்பேற்பட்ட விஷயம். அதுலேயும் முருகனை கொண்டாடுவதற்கு நிறைய வழிகள் இருக்கு. திருச்செந்தூரில் சஷ்டி விரதம் இருக்கும் 6 நாள். 7வது நாள் தெய்வான கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்றதுலாம் இருக்காங்க. திருச்செந்தூரில் போய் சஷ்டி விரதம் இருக்கலாம். வைகாசி மாசத்துல விசாகத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம். ஆடி மாதம் கிருத்திகையில் விரதம் இருக்கலாம். இது மாதிரி வருஷம் முழுக்க பங்குனி உத்தரத்துக்கு விரதம் இருக்கலாம். இப்போ ஆவணியில் திருச்செந்தூரில் மறுபடியும் திருவிழா வரப்போகுது. எங்கே பார்த்தாலும் திருவிழா. அதில் ரொம்ப சிறப்பான ஒன்று தான் நம்முடைய சச்சிதானந்த சுவாமிகள், வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளி இருக்கக்கூடிய இந்த வேல்மாறல் வழிபாடு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பை என்ன கொடுத்துருக்காங்க? அழகெல்லாம் முருகனே. அழகு யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும்ல. இன்னைக்கு அழகா இருக்கோம் அப்படின்னு நம்பிக்கை வந்துச்சுன்னா சந்தோஷமா வர்றோம்ல வெளியில. யாராவது நம்மளை பார்த்து செம சூப்பரா, கியூட்டா, ஹேண்ட்ஸமா, பியூட்டிஃபுல்லா அப்படின்ட்டாங்கன்னா போச்சு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நம்ம கண்ணாடி பார்க்குற நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த அழகுங்கிறது எல்லாரையும் ஈர்க்கக்கூடியது. அதுலேயும் முருகனுடைய அழகு எப்படி? முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும், உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவதும் உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ முருகா, சொல்ல சொல்ல. என்ன அற்புதமா பாடுறீங்க எல்லாரும். முருகன்னாலே அழகுதான். இங்க நமக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்காங்க? அழகெல்லாம் முருகனே.
முருகனே. அதில் மட்டும் ஒரு சின்ன சிந்தனை நாம் பண்ணுவோமா? இப்போ நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி அதனுடைய அர்த்தம் என்ன, நோக்கம் என்ன, அதை தெரிஞ்சுட்டு செஞ்சால் பலாபலன் ரொம்ப அதிகம்ல. அதில் மனசு ஒன்றும். டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, அம்மா கஷாயம் கொடுக்குறாங்க வீட்டில். பிள்ளைக்கு தெரியாது. கஷாயத்தை சங்கில் கரைக்கும் போதே நம்ம வீட்டு பயலுக 8 அடி 8 வீடு தாண்டி ஓடுவான். பாட்டிமாரெலாம் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில்? இன்றைக்கி இந்த தாய்மார்கள்லாம் செய்கிறது தானே. வீட்டில் 1.5 வயசு 2 வயசு பயலை பிடிச்சி வச்சு சங்கில் கஷாயம் போட்டுறது மாதிரியான கஷ்டம் எதுவும் இல்லை. நம்ம பார்டரில் போய் பாகிஸ்தான் எதிரிகளை பயங்கரவாதிகளை கூட சுற்றலாம். ஆனால் இவனுக்கு கஷாயம் ஊற்றுறது அவ்வளவு கஷ்டம். இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு அவனை இடுக்கி பிடி போட்டு வாயில் சங்கை வச்சு போட்டுவான். பிள்ளைக்கு தெரியாதுமா அந்த கஷாயத்துடைய நன்மை என்னன்னு தெரியாது. ஆனால் பிள்ளை அழுதாலும் நாம் விடுவோமா? ஏன்? உடம்பு சரியாகணும். கொஞ்ச நேரம் அழுதா அது பிரச்சனை இல்லை, அப்புறமா கண்ணை தொடச்சி விட்டு பலூன் கொடுத்து கிளுகிழுப்பை காட்டி சமாதானப்படுத்திடுவோம்ல. இந்த மாதிரியான மந்திரங்களும் அப்படித்தான். ஏனென்றால் நமக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ தினம் தினம் உடம்பை பார்த்துக்கணும், அது முக்கியம் தானே. உடல் பயிற்சி செய்யணும், நல்ல சாப்பாடாக சாப்பிடணும், இதை டாக்டர் எல்லாம் சொல்கிறாங்களா? ஆனால் ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு தலைவலி, ஒரு வயிற்று வலி, ஏதோ காலு கையில் இடிச்சுக்கிட்டோம், ஏதோ ஒன்று சின்ன காயம்னா அப்போ மருத்துவர் என்ன பண்ணுறாங்க? தினம் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் போதாது, அந்த நோயை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மருந்தையும் சேர்த்து கொடுக்குறாங்களா? அதுபோல தினம் முருகனுடைய திருநாமத்தை சொல்றதுங்கிறது ரொம்ப அவசியம். அதில் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன தேவை வேண்டுதல் அப்படின்னா அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு எப்படி மருத்துவர்கள் மருந்தை கொடுத்து உடனடியாக குணமாக்குறாங்களோ அப்படி நமக்கு உடனடியான தீர்வை தருவதற்கு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் ஆக்கி தந்ததுதான் இந்த வேல்மாறல். இந்த புக்கை பாரு, நம்ம கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்கோம், சண்முக கவசம் படிச்சிருக்கோம். பாலன் தேவராய சுவாமிகள் எழுதியது கந்த சஷ்டி கவசம், பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கக்கூடியது சண்முக கவசம். ஒவ்வொரு பாராயணத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு உண்டு. அருளாளர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எது ஒன்றும் சாதாரணம் இல்லை, ஒவ்வொரு சொல்லும் மந்திரம். அது மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வள்ளிமலைன்ற அந்த திருத்தலத்தில் இருக்கார். அவர் பிறந்தது நம்ம ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு திருத்தலத்தில் வள்ளிமலை சுவாமிகள் பிறந்தது. அங்கே இருந்து அவர் வாழ்க்கை நீண்ட பயணமாக சென்று கர்நாடகாவில் மைசூர் மகாராஜா அரண்மனையில் வேலை செய்கிறார். அங்கே அவருக்கு ஒரு திருமணமாகி குழந்தைகள்னு இருந்துடுறாங்க. அப்படி இருக்கிற பொழுது அவருடைய பெண் பிள்ளை அங்கே தவறி போகுது. அப்படியும் கொஞ்சம் வாழ்ந்துட்டே இருக்காரு. அவருடைய ஆண் பிள்ளை சின்ன பையனும் மனைவியும் இருக்காங்க. திடீர்னு அவருக்கு ஒரு நேரம் வயிற்று நோய் வருகிறது. இந்த மதுரையில் சொல்கிறதுக்கு அதுவும் பொருத்தமான ஒன்று. ஏன்? மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை தன்னுடைய திருமங்கல்யத்திலேயே திருநீற்றை பூசி பூசி தென் தமிழகம் முழுவதும் சைவத்தை வளர்த்த பெருந்தகை பிராட்டி வாழ்ந்த மண் நம்முடைய மதுரை மண். கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக ஆக்கினாள் ஞானசம்பந்த பெருமானுடைய துணையோடு. அவர் தான் இங்கே தான் வந்து வயிற்றில் திருநீற்றை பூசி மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துயரத்தை தீர்ப்பது நீர் என்று இந்த மந்திரத்தை சொல்லி திருநீற்று பதிகம் பாடி அதை போக்கியனார். அது மாதிரி அங்கே வள்ளிமலை சுவாமிக்கு வயிற்று வலி வருது. எங்க? மைசூரில். அந்த நோயை தீர்க்கறதுக்கு பல வைத்தியம் பண்ணுறாரு, நடக்கலை. அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் சரி வராது. பவரோக வைத்தியநாத சுவாமி முருகப்பெருமான் யாரு? பழனியாண்டவன் கிட்ட போய் சரணடைன்ட்டார் ஒருத்தர். முருகப்பெருமான் அதுவும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி. சகோதரி ஜெயசுதா சொன்னாங்க, நம்ம பூங்கா நகர் முருகன் காதல் திருமணத்தை நிறைவேற்றி தருவார் அப்படின்னு. என்ன சொன்னால் மக்களுக்கு உடனே பிடிக்குமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. முருகனே ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு பலன் தரக்கூடியவர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி எப்படி அப்படின்னா அவர் நமக்கு வெற்றியை தரக்கூடியவர். பழனி ஆண்டவர் நோய்களை தீர்க்கக்கூடியவர். ஒவ்வொரு முருகனும் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கல்வி அறிவை ஞானத்தை தரக்கூடியவர். சரிங்களா? திருத்தணியில் இருக்காரு அந்த முருகப்பெருமான் மன அமைதியை நிம்மதியை தரக்கூடியவர். அப்பேற்பட்ட
பழனியம்பதி அந்த டாக்டரா இருக்கிறார் பாருங்க, வைத்தியநாத சுவாமி, பவரோக வைத்தியநாத சுவாமின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பழனி ஆண்டவரை நோக்கி போறாரு வள்ளிமலை சாமி. அது வரைக்கும் அவருக்கு திருப்புகழெல்லாம் படிக்கவே தெரியாது. அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழை கையால் எடுத்து, புத்தகத்தை எடுத்து அதை ஒரு முறை தடங்கள் இல்லாமல் வாசிச்சாலே போதுங்க, உடம்புல உள்ள அவ்வளவு பெரிய எனர்ஜி வரும். இவருக்கு முதல்ல வாசிக்க தெரியல, பழனிக்கு போயிட்டார். அவர் மனைவியும் பையனும் கோயில்லையே உட்காந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ கிடைச்ச சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு இருக்கிற கூலியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சச்சிதானந்த சுவாமிகள் 48 நாள் முருகனுடைய, பழனியாண்டவனுடைய அபிஷேக நீரை மட்டும் அருந்தி இருக்கிறார். என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாத அந்த கொடூரமான வயிற்று வலி 48 நாள்ல இருந்த தடம் தெரியாம மறைஞ்சு போச்சு. பழனி முருகனுடைய அப்பேற்பட்ட ஆற்றல். அருணகிரிநாத சுவாமிகளுடைய திருப்புகழ் மேல அவருக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு வந்தது. அருணகிரிநாதர் தான் அவருடைய குரு. உடனே அதை எடுத்துக்கிட்டு பழனியம் திருப்புகழை படிக்கிறார் எல்லா இடத்துலையும். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி பிறகு அவருக்கு ஒரு அருள் வருகிறது. திருவண்ணாமலைக்கு போகிறார். திருவண்ணாமலைக்கு போனால் மலை மேலே விருப்பாட்சி மலைன்னு அங்கே ஒரு மலை இருக்குது. நிறைய கிரிவலம் போகிறவங்களுக்குலாம் தெரியும். விருப்பாட்சி மலை மேலே ஏறி போய் பார்க்குறாரு. ஸ்ரீ ரமண பகவான் கௌமீனத்தோட கையில் தடி வச்சுட்டு நிற்கிறார். இவர் யாரை கும்பிட்டுட்டு வர்றாரு? பழனி தண்டாயுதபாணி ஆண்டியை கும்பிட்டுட்டு வர்றாரா? அதே ஆண்டி கோலத்திலே மலை உச்சியிலே ரமண மகரிஷி இவருக்கு காட்சி தருகிறார். கண்ணு முன்னால முருகனே வந்த மாதிரி இவருக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் அருளும் கிடைக்கிறது. அப்ப சுவாமி சொல்றார், நீ இங்க இருக்க வேண்டாம், கிளம்பி போ. எங்க சுவாமி, நான் போறது இப்பதானே உங்களை பார்க்க வந்திருக்கேன், என்னை உடனே போன்னு சொல்றீங்களே, நீ போ அப்படின்னு சொல்றார். குரு வாக்கை யாரும் மீறக்கூடாது. குருநாதர் சொல்லிட்டார், இறங்கி வர்றார். மேலேருந்து கீழே வந்து பார்த்தா பகவான் சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு மாட்டை குளிப்பாட்டிட்டு இருக்கார். ஒரு மாட்டை அங்க இருந்த சகதியை எடுத்து வக்கல் பிரிய வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு இருக்கார். நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் அதை பார்க்குறார். மாடு தொழுவத்தில் நின்றுச்சுனாலே அதோடைய சாணம் எல்லாம் நமக்கு ஒரு வாடை வருமா? பத்தா குறைக்கு மண் எடுத்து வேற தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி வாடை தானே வரணும். ஆனால் பெருமக்களே, சேஷாத்ரி சுவாமிகள் அந்த மாட்டை குளிப்பாட்டிட்டு இருக்காரு சகதியை வச்சு. அந்த இடத்துல சந்தனம் மணந்திருக்கிறது. சந்தன வாசனை வந்திருக்குமாங்க. இவர் அப்படி பார்க்கிறாரு. சேஷாத்ரி சுவாமிகள் விநாயகரை போல ஒற்றை துதிக்கை உருவத்திலே காட்சி தந்திருக்கிறார். மலை மேல தம்பி, மலை அடிவாரத்தில் அண்ணன், என்ன சுவாமி நான் பண்ணணும்? சச்சிதானந்த சுவாமிக்கு சொல்றாரு சேஷாத்ரி சுவாமி, நீ உடனடியா வள்ளிமலைக்கு போ, அங்கேதான் உனக்கான சேவை இருக்கிறது என்று சொல்லுகிறார். வள்ளிமலைங்கிறது சென்னையிலேருந்து பெங்களூர் போற வழியில இருக்கக்கூடிய ஒரு மலை. அங்க போய் இருந்து முருகனுக்கு திருக்கோவில் உருவாக்கி முருகனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறார். முருகனை சரணாகதி அடைந்தவர்களுக்கு சின்ன சின்ன சோதனை வரலாம். இப்போ நம்மளையே பல பேர் நம்ம ஒன்று வேண்டுதல் வச்சுருப்போம். எப்பா முருகா, அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீ தீர்த்து வை, பழனி பௌர்ணமி போது திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் வர்றேன் அப்படின்னு வேண்டிக்கோம்ல. ஆனால் கேட்ட உடனே பௌர்ணமியிலே வந்துருமா? அது குறைஞ்சது ஒரு 5-6 பௌர்ணமி நம்மளை சுத்த விடுவான்லம்மா முருகன். கேட்டோன்னா கொடுத்துட்டா அதுக்கு என்ன மரியாதை இருக்குது? இன்னொன்று, கேட்கறது நம்ம உண்மையாக பக்தியாக கேட்குறோமா இல்லையான்னு அவன் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பான்ல. என்ன, இப்போ நம்ம ஒரு புடவை வாங்குறோம்னா 5000 ரூபா புடவையே 50 தடவை கசக்கி பார்க்குறோம்ல. புடவை கடை உரிமையாளருக்கு நல்லா தெரியும். கசக்கிவிட்டா அப்படியே போட்டு போயிடுவோம். அடுத்தாப்புல யாராவது வாங்க வந்தால் கசங்கின புடவையை வாங்குவாங்களா? ஏதோ கொஞ்சம் வருஷம் கட்ட போகிற புடவையவே நம்ம அந்த பாடுபடுத்துகிறோமே. நம்மளை ஆட்கொள்கிற முருகன் நமக்கு ஏதாவது சோதனை பண்ணாமல் கொடுப்பாராமா? கண்டிப்பாக சோதிப்பார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வேண்டுதல் வச்சேனேம்மா உடனடியாக கிடைக்கலையேன்னு யாரும் நினைக்காதீங்க. வேண்டுதல் வைக்கிறதோட நம்ம வேலை சரி, அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய வேலை வேலனுக்கும் சொந்தமானது. கவலைப்படாமல் செஞ்சுட்டே இருங்க. அவர் இங்கேருந்து போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு வள்ளிமலையில். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்தார் எதிரில். அந்த ஆள் சொல்கிறாரு, நான் தான் முருகன்ட்டு வராரு. எப்படி வந்த ஆள் ஒரு போலி மந்திரவாதி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க,
நமக்கு கிடைக்கிற எந்த ஆற்றலையும், ஒரு திறமையையும் அல்லது பொருளையும், ஒரு படிப்பு எதுவாக இருந்தாலும் அதை நல்லதுக்கு, அறத்திற்கு மட்டும் பயன்படுத்தினால்தான் அது வளரும். இப்போ எனக்கு படிக்க தெரியுது, கொஞ்சம் பேச தெரியுதுன்னா நல்லதை பேசணும். என்னால் முடியாட்டி ஒரு 4 பேருக்கு சொல்கிற போது ஒரு 50 பேர் கேட்டால் ஒரு 5 பேர் மனசில் சேர்ந்தா அது மகிழ்ச்சி இல்லை. சொல்லுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு. அது மாதிரி அவர் ஒரு போலி மந்திரவாதி வராரு, அது வரைக்கும் இவர் திருப்புகழ் படிச்சுட்டே இருக்காரு, அவ்வளோதான். யாரு? நம்ம வள்ளிமலை சாமி. வந்த ஆள் நான் தான் முருகன், என்னை விழுந்து கும்பிடுங்கிறான். சரியா இருக்குமா? அது தப்பு தானே? என்னென்னமோ பண்றான். அவனுடைய அந்த மந்திர வித்தையெல்லாம் இவர் மேல பிரயோகப்படுத்தி பார்க்கறான். இவர்கிட்ட ஒன்றும் நடக்கல. ஏன்? சார் சொன்னார்ல, சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். வேலை வணங்குபவர்களிடம் எவனுடைய தீய வேலையும் பலிக்காது. வேலை வணங்கினால் எந்த கெட்ட சக்தியும் வராது. வள்ளிமலை சாமி பார்க்கிறாரு, இவன் அடங்குற மாதிரி தெரியலையே, என்னென்னமோ குரலி வித்த காட்டுறானேன்ட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணாரு, அவருடைய அருணகிரிநாதர் குருநாதர் சொன்ன வேல் வகுப்பு என்கின்ற பாராயண நூலை அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் வரிகளை முன்னையும் பின்னையும் மாற்றி மாற்றி போட்டு அதை 64 வரிகளாக மாற்றுகிறார். மாற்றி அதை அவனை பார்த்து சொல்றார். வேற ஒன்றும் செய்யலமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம படிக்க போறோம் பாருங்களா, இந்த வேல்மாறல், இந்த நூலை தனக்கு நோக்கி வந்து ஆபத்தை விளைவிக்க வந்த ஒருத்தனை பார்த்து சும்மா சொல்றார், அவ்வளவுதான். அந்த சொல்லே வேலாக மாறி தீய எண்ணத்தோடு வந்தவனை தெறிக்க விட்டு ஓட விட்டுருச்சு. ஓடிட்டான். வேலுக்கு முன்னால எதுவும் நிற்க முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த நூலை படிக்கிற பொழுது தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு கடுத்திரவு பகற்றுணையதாகும். நான் தனிச்சு நடந்துகிட்டு இருக்கேன் முருகா, எனக்கு யாரும் துணை இல்லை அப்படின்னு ஒரு நேரம் நமக்கு மனசு தவிப்பா இருக்கும்ல. ஒரு நேரம் சுத்தி பார்த்தா ஒரே இருளா இருக்கு, நம்பினவனையெல்லாம் காணும். முருகானை என்னை இப்படி தனியா நடக்க விட்டியே, கவலைப்படாதீங்க, முருகானை கூப்பிடுங்க. நான் அப்படி தனிச்சு இரவு நேரத்துல இருட்டு பாதையில நடந்து போயிட்டு இருக்கேனா, அப்ப எனக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் துணையாக வருவது யார்? சாக்ஷாத் முருகனுடைய வேலே நமக்கு துணையாக வரும். இது சத்தியமான வாக்கு. அதனால தான் சொன்னாங்க, விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத்தனை பன்னிரு தோளும் பயந்ததனி வழிக்கு துணை பன்னிரு தோளும் என்று சொன்னால், அந்த மாதிரி எந்த வகையிலும் நமக்கு துணையாக வரக்கூடியது முருகனுடைய வேல். அந்த வேலை பாராயணம் செய்யக்கூடிய நூல் இந்த நூல். கரெக்டா சொன்னா 1928ஆம் ஆண்டு சச்சிதானந்த சுவாமிகள் இந்த நூலை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். இன்றிலிருந்து 98 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புதுயுகம் நிர்வாக பெருமக்களுக்கும் சாருக்கும் நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் இந்த மேடையில். என்னமோ இங்கே சொல்லணும்னு தோணுது. இப்போ 2026, இன்னும் 1.5 வருஷத்தில் வேல்மாறல் நூல் வெளிவந்து 100 வருடங்கள் ஆக போகின்றன. இந்த 100ஆண்டை நெருங்குற நேரத்தில் நம்ம இதை பற்றின நிகழ்ச்சியை செஞ்சிட்டு இருக்கோம்னா, இது புதுயுகம் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய அன்பர்களுடைய பெரும் முயற்சி, இவர்களை போன்ற நல்லுள்ளங்களுடைய ஒத்துழைப்பு, எல்லாவற்றுக்கும் ஒரு மேலாக முருகப்பெருமானின் அனுகிரகம் இருந்தால்தான் இப்படி ஒன்று இங்கே நடக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒன்று. அதை படித்தா என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க பாருங்க. இதே திருப்பரங்குன்றத்தில் தான் நக்கீரர் பெருமான் என்ன பண்ணாரு? சிவபெருமானோட வாதிட்டாரா? இங்கே பட்டிமன்றம் நடந்துச்சா? பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா இல்லையான்லாம். திருவிளையாடல் புராணம் வேற, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். அதே
நக்கீரர் பெருமான் பொன்முகிலி ஆற்றங்கரை எங்க திருக்காளஹஸ்தி அந்த ஆற்றங்கரையில போய் உட்காந்து சிவபூஜை பண்றாரு. இந்த ஆத்துடைய ஓட்டத்திலையும் மண்ணு மேலையும் ஒரு பக்கம் பறவை, இன்னொரு பக்கம் தேரை, ஒண்ணுக்கொன்னு இழுக்குது ஒரே உருவத்துல. பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது மனசு தடுமாறக்கூடாது, வேற பக்கம் கவனம் போகக்கூடாது. அவர் பார்த்து சிவ பூஜை இந்த பக்கம் கையை சொஞ்சிக்கிட்டு இருக்கு, வாய் முணுமுணுக்குது, ஆனா கவனம் அங்க போயிருச்சு. இது பெரிய பாவம். அந்த காலத்துல கர்க்கிமுகி பூதம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பூதத்துக்கு என்ன வேலைலாம், யாரெல்லாம் தப்பா சிவ பூஜை பண்றானோ அவனை பூரா பிடிச்சு கொண்டே அடைச்சு வச்சு சாப்பிட்றோம். அந்த பூதத்துக்கு ஒரு சங்கல்பம், உறுதி என்ன தெரியுமா? 1000 பேர் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா 1000 பேரையும் ஒன்னா அடிச்சுதான் அது சாப்பிடுமா. அது பசிக்கு 1000 பேர் வேணும் போல இருக்கு ஒரு நேரத்துல. இப்ப நக்கீரர் அந்த தப்பு பண்ணிட்டாரா, அவரை பிடிச்சு கொண்டு போயிடுச்சு குகைக்குள்ள. போனா அங்க இவருக்கு முன்னாடி 999 பேர் இருக்கிறாமா. நமக்கு முன்னாடியே எவனோ பூஜையை தப்பா பண்ணவே இருக்கான். 999 பேர் இருக்கிற குகைக்குள்ள இப்ப 1000வது ஆளா நக்கீரர் போயிட்டார். பூதத்துக்கு ஒரு நல்ல பழக்கம், குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிடுமா. இருக்கு, கந்தபுராணத்துல இருக்கு இந்த கதை. குளிக்க போறேன், சிவபூஜை பண்ணிட்டு வரேன்ட்டு போயிடுச்சு. இப்ப இந்த 999 பேரும் 1000ஆவதா வந்த நக்கீரர் மேல கோவப்பட்டான். ஏன்? 999 பேரா இருந்த வரைக்கும் நமக்கு ஆபத்து இல்லை. இப்ப இவன் 1000ஆவது ஆளா வந்ததுனால தானே பூதம் நம்ம எல்லாரையும் சாப்பிட போகுது. இவனை நம்ம எல்லாரும் முடிச்சிருவோம். இப்ப வந்து ஆளை முடிச்சுட்டா இன்னும் ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ல அப்படின்னு அவங்க எல்லாம் ஒரு திட்டம் போட்டாங்க. இப்ப நக்கீரருடைய நிலைமை, இங்கேயே இருந்தாலும் இந்த 999 பேரால நம்ம வாழ்க்கை முடிய போகுது, வல்ல பூதம் வந்துட்டாலும் வாழ்க்கை முடிய போகுது. தப்பிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டோமா. இது ஏதோ புராணம் நினைக்காதீங்க, நம்மள பல பேர் அப்படி மாட்டிக்குவோம். இவன்ட்டையும் சிக்கி அவன்ட்டையும் சிக்கி வெளியில போக முடியாம ஒரு ஒன்வே டிராபிக் மாதிரி போய் மாட்டுவோமா. அப்படி இருக்கிற போதுதான் அவரு முருகனை நினைத்து திருமுருகாற்றுப்படை என்கின்ற பெரும் நூலை எழுதுகிறார். அது முழுக்க நம்மளுடைய திருப்பரங்குன்ற மலையை பற்றியது. அதுல முருகன் எப்படி இருக்கான்னு எழுதுறார் பாருங்க. கை புனைந்து இயற்றா கவின்பெரு அழகுன்னு எழுதுறார். முருகனுடைய அழகு எப்படியா, யாரும் கையால செய்யற அழகு இல்லை, அது இயற்கையிலேயே அழகு. அப்பேற்பட்ட முருகனை பற்றி பாட்டு எழுதுகிறார், பாடுகிறார். முருகன் அந்த குகையை உடைச்சு வந்து 1000 பேரையும் காப்பாத்தினார். நக்கீரர் பெருமானுடைய வரலாறு. இந்த வரலாற்றை வள்ளிமலை சுவாமிகள் நம்முடைய வேல்மாறல்ல சொல்லுகிறார். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் என்று. அப்படி குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட நக்கீரரையே போய் காப்பாற்றிய முருகன் நம்மையெல்லாம் காப்பாற்ற மாட்டாரா என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது இந்த வேல்மாறல் என்ற காரணத்தினால்தான் இந்த வேல்மாறல் பாராயணம் நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடக்கத்தில் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று 6 முறையும், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது அதை 20 முறையும், கடைசியில 20 முறையும், அதுக்கப்புறம் 2வது பாராவுக்கு அப்புறம் 32, 35, 61 இதுல எல்லாம் 4 தடவையுமா பாராயணம் பண்ணினோம்னா மொத்தம் 108 முறை பாராயணம் பண்ணின கணக்கு வரும். 108க்குள்ளதான் நம்ம வாழ்க்கையே இருக்கிறது என்ற காரணத்தினால் வேல்மாறலை பாராயணம் செய்தால் எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக நம்மை சூழக்கூடிய ஆபத்துகளும் தீய எண்ணங்களும் எதிர்ப்புகளும் எல்லாம் தவிடுபொடி ஆகும் என்ற காரணத்தினால் தான் வேல்மாறல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட பாராயண நூலைத்தான் நாம எல்லாரும் இப்ப படிக்க போறோம். இப்ப அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப படிக்க ஆரம்பிக்கலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு.
உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. தடுக்கி நமன் உருக்க வரை எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பனைக்க மிக படக்கரண மதத்தவள கஜக்கடவுள் பதத்திலும் மிக வித்துணுமை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சிவத்தகுணர் எதிர்த்தகன கழித்தகனத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து இன்று கடித்து விழி விழித்தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்கையிட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணை ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. தலத்தில் உலகனத்த புதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. பழுத்தமுது தமிழ் பலகையில் இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை தவிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சுழற்பருவி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பவை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு அடுத்திரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் புறத்துதிர இனத்த செவை புசிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து
மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் குடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் குதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விரித்தனக்கும் அரித்தனக்கும் நரத்தனக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திருத்தணியை முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே சலத்து வரும் அரக்கர் குடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியை முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே பசி தலகை முசி தழுது முறை படுதல் கொடி தவணர் புறத்துதிர இனத்தசைகள் புசிக்க அருள் மேலும் திருத்தணியை முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே சுடற்பகுதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழில் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் குதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அரு கடித்திரவு பகற்றுணையதாகும் திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியை முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை உழைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியை முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே துதிக்கும் அடி எவர்க்கொருவர் கெடுக்க இடம் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கடலின் எனக்கோர் துணை ஆகும் திருத்தணியை முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வழைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிக்க வழைப்பாகும் திருத்தணியை முதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் வகை நடத்து குகன் வேலே பனைக்கை முகப்படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திலும் நிகழும் தூர்மழை தெரிக்க வரமாகும்
உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. பசித்தளவை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர இனத்தசைகள் புசிக்க அருள் மேலும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிவையில் விருப்பமோடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. சுரக்கும் முனி வரக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கன் விடை சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. இசைக்கிரியில் முதற்குலிசன் அழுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை தவிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இரு இசைக்குருவி வரை குவையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அது கடுத்திரவு பகற்றுமையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கும் அரி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. பனைக்கை முக பழக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ களத்து முளை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வயல் நடத்து குகன் வேலே. தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும்.
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தருக்கி நம முறுக்கவரன் எருக்கும் அதை தரித்த முடி படைத்த விரை படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை நடத்தன் மயில் நடத்த முகன் வேலை சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழு மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு நன்றி. எவ்வளோ அழகாக சொன்னீங்க தெரியுமா எல்லாரும்? ஒரு நிமிஷம். உண்மையிலேயே ரொம்ப படித்த பெரிய பண்டிதர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உக்காந்து ஒரு பெரிய யாகம் வளர்த்தா என்ன ஒரு அதிர்வலை இருக்குமோ அந்த அதிர்வலை இந்த அரங்கத்தில் நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி, பெருமையாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் எல்லா 16 செல்வங்களும் சுபிக்ஷமும் நல்ல மனவளமும் மன பலமும் உடல் நலமும் நிறைய பொருளாதார வசதியும் உடல் ஆரோக்கியம், குழந்தைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி எல்லார் வீடுகளும் வாழையடி வாழையென 100 தலைமுறைக்கு
சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் நன்றி.